28 வரையுமா? 26 அவ்வளவுதான் அவ்வளவுதான் 27 வரைக்கும். ஓகே பிரதர். வேத வாசிப்பு பகுதி வாசித்து கொடுத்த சகோதரருக்கு கிறிஸ்தவ வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் செய்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்ற நாளிலும் கூட தேவ செய்தலுக்காக நமக்காக திண்டுக்கல் பகுதியில் ஊழியம் செய்கின்ற சகோதரர் ஜோசப் சாகராஜ் அவர்களை செய்தளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் 28வது வாரமாக உன்னத பாட்டு புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 27 வாரங்களிலே நாம் 5 அதிகாரத்தை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தை தொடங்குகிறோம். 6ஆம் அத்தியாயத்திற்கு ஒரு முன்னுரையாக முதலில் சில காரியங்களை பார்ப்போம். சாலமோனின் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் சுலமித்து பின்னும் அவளது நேசரும் ஒரு தோட்டத்தில் மீண்டும் ஒன்றிணைவதை சித்தரிக்கிறது. அங்கு அவர்கள் உணர்ச்சிபூர்வமான பாராட்டுகளை பரிமாறிக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகள் அவளுடைய அழகை பற்றிய பாராட்டையும் அன்பையும் உறுதிப்படுத்தினார்கள். அவளுடைய பிரகாசமான தோற்றத்தை கண்டு வியப்படைகிறார்கள். அவள் சந்திரனை போல அழகானவள் என்றும் கொடிகள் கொண்ட படையை போல மகிமையானவள் என்றும் கெடியானவள் என்று சொல்லப்படுகிறது. மகிமையானவள் என்றும் அழைக்கிறார்கள். அவளுடைய தனித்துவமான அழகை சாலமோனின் பல மனைவிகள் மற்றும் மறுமனையாட்டிகளின் அழகிலிருந்து வேறுபடுத்தினார்கள். அவள் வாதுமை தோட்டத்தை நோக்கி வரும்போது அவளை பார்க்கும் விருப்பத்தின் உச்சகட்டத்தை அடைந்தார்கள். இது அவர்களுக்குள்ளாக மலர்ந்த நேசத்தையும் அன்பையும் நெருக்கத்தையும் குறித்தது. முக்கிய நிகழ்வுகள் என்ன இதிலே என்று பார்க்கும்போது, ஒன்று மீண்டும் இணைதல் மற்றும் பரஸ்பர உறுதிமொழி. எருசலேமின் மகள்கள் நேசத்துக்குரியவர் எங்கே போனார் என்று கேட்பதை கொண்டு இந்த அத்தியாயம் தொடங்குகிறது. மேலும் சுலைமித்தை பெண் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று அறிவித்து 5ஆம் அத்தியாயத்தில் பிரிந்த பின்பு இங்கு அவர்களது தனிப்பட்ட பிணைப்பை உறுதிப்படுத்துகிறாள். 2வது அழகின் புகழ்ச்சி. சூலைமித்து பெண்ணின் ஒப்பற்ற அழகு பற்றி நேசர் புகழ்கிறார். அவளை கம்பீரமான நகரங்களான திர்சா மற்றும் எருசலேம் ஆகியவற்றுடனும், அவளை தலைமுடியை வெள்ளாடுகளுடனும், பற்களை செம்மறியாடுகளுடனும், கன்னங்களை மாதுளை பழங்களுடனும் மாதுளை முத்துக்களுடன் ஒப்பிட்டு அவளுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுகிறார். 3 பலரிடையே தனித்துவம் மணமகளுக்கு. சாலமோன் 60 ராஜஸ்திரிகளையும் 80 மறுமனையாட்டிகளையும் கொண்டிருந்ததாக இந்த இடத்துல நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பின்பு அவன் திருமணம் முடித்தது சேர்த்துக்கொண்டது வேறு. ஆனால் இந்த நிகழ்வு வரை சாலமோனுக்கு 60 ராஜஸ்திரிகளும் 80 மறுமனையாட்டிகளும் இருந்திருக்கிறார்கள். மற்றும் எண்ணற்ற கன்னி பெண்கள் மத்தியிலும் கூட அவரது புறாவானவள் அவரின் பரிபூர்ணமானவள் என்ற தனித்துவமானது அவர்களின் சிறப்பான தூய அன்பிற்கு ஒரு சான்றாகும் என்பதை நேசர் வலியுறுத்துகிறார். அடுத்து தோட்டம் என்ற உருவகம் மற்றும் நேசம். கருவுறுதல், வளர்ந்து வரும் ஆசை மற்றும் மலர்ந்த காதல் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு வாதுமை தோட்டத்திற்கு இந்த காட்சி மாறுகின்றது. அந்த பெண் பள்ளத்தாக்கின் வசந்த கால அறிகுறிகளை கவனிக்கிறாள். சுலைமித்தி பெண். 5வது பிரமிப்பும் போற்றுதலும். எருசலேமின் குமாரத்திகள் அவளை பிரகாசமான தோற்றத்தை கண்டு பிரமிப்பை வெளிப்படுத்தி விடியற்காலை போலவும், சந்திரனை போலவும், சூரியனை போலவும், கொடிகள் ஏந்திய படையை போலவும் கெடியாக இருக்கிற இவள் யார் என்று கேட்கிறார்கள். 6வதாக திரும்பி வருவதற்கான அழைப்பு. இந்த அத்தியாயம் சுலைமித்திய பின் திரும்பி வர வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் முடிகிறது. இறுதி வரி அவளுடைய சொந்த மனத்தாழ்மை,
அல்லது பார்வையாளர் நோக்கங்களை பற்றிய கேள்வியாக விவாதிக்கப்படுகிறது. சாராம்சத்தில் இந்த அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம் நேசத்தின் முழுமை, நேசத்திற்குரியவளின் நிகரற்ற அழகு மற்றும் நேசிப்பவர்களுக்கிடையேயான ஆழமான பிரத்யேகமான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை போற்றுகிறது. இது இயற்கையின் மிகுதி மற்றும் முழு ஒற்றுமைக்கான இயக்கத்தின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரை இந்த உன்னத பாட்டின் ஆக்சுவல் மீனிங்க சொல்லப்படுகிறது. ஆனால் இதை நம்ம வசனங்களை படிக்கும் போது சபை கிறிஸ்து நேசர் மனவாட்டி என்பதை சபையோடும் கிறிஸ்துவோடும் ஒப்பிட்டு நாம் படிப்போம். இத்துடன் நான் முன்னுரை முடித்துக் கொண்டு 6ஆம் அத்தியாயத்தின் வசனங்களை ஒவ்வொன்றாக நாம் மியூட்ல போடுங்க ஸ்டாண்ட். இப்பொழுது நாம் 6ஆம் அத்தியாயத்தின் வசனங்களை ஆராய்கிறோம். முதலாவதாக எருசலேமின் குமாரத்திகள் கேட்கிறார்கள் சுலமித்த பெண்ணிடம். முதல் வசனம் அதுதான். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்ரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். எருசலேம் பெண்கள் சுலைமித்த பெண்ணிடம் கேட்ட கேள்வியும் அதன் அர்த்தமும் என்ன என்று பார்க்கும்போது உன்னத பாடல் 6:1 வசனமானது எருசலேமின் குமாரத்திகள் சுலைமித்த பெண்ணிடம், பெண்களுக்குள்ளே மிகவும் அழகானவளே, உன் நேசர் எங்கே போனார்? அவர் எந்த பக்கம் திரும்பினார்? நாங்கள் உன்னுடன் சேர்ந்து அவரை தேடுவோம் என்று கேட்பதை விவரிக்கிறது. இது சமூக ஆதரவு, சொசைட்டல் சப்போர்ட். எதற்காக? சபையை தேடுவதற்காக, சபையை தேடி கண்டுபிடிப்பதற்காக, கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிப்பதற்காக, மக்கள் கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிப்பதற்காக சமூக ஆதரவையும் கிறிஸ்துவாய நேசருக்கான பகிரப்பட்ட ஆன்மீக இயக்கத்தையும் குறிக்கிறது. மேலும் அவள் மனவாட்டி தன் அருகில் தற்போது இல்லாத தன் நேசரை தேடும் போது அவளுடைய தகுதியை இது உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நேசருங்கிறத கிறிஸ்துவாகவும் சுலைமித்த பெண் என்பதை சபையாகவும் நாம் உருவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த வசனம் புரியும் நல்லா. இது தேடுதல், கண்டதல் மற்றும் சபையின் ஐக்கியப்பட்ட தேடல் ஆகிய கருப்பொருள்களை முன்னிலைப்படுத்துகிறது. இதனுடைய பொருள் மற்றும் முக்கியத்துவம் என்னென்று பார்க்கும்போது அழகு மற்றும் தகுதியை உறுதிப்படுத்துதல் முதலாவது பொருள். பெண்களுக்குள்ளே மிகவும் அழகானவளே என்ற சொற்றொடர் அவளை, அதாவது சபையை புகழுகிறது. இது கிறிஸ்துவின் பார்வையில் மற்றும் சமூகத்தின் பார்வையில் சபையின் அழகை பிரதிபலிக்கிறது. நாம் எப்பொழுது அழகாக இருப்போம்? கர்த்தருடைய அடிச்சுவட்டில் நடக்கும் போது, கர்த்தரை தேடி கண்டடையும் போது நாம் அழகாக இருப்போம், மற்றவர்களுக்கு அழகாக காணப்படுவோம். சமூக ஆதரவு, சொசைட்டல் சப்போர்ட்ங்கிறது. நாங்கள் உன்னுடன் சேர்ந்து அவரை தேடுவோம் என்ற தோழிகளின் வாக்குறுதி ஆன்மீக பயணத்தில் ஒற்றுமையையும் ஊக்கத்தையும் காட்டுகிறது. இது ஒரு தனிப்பட்ட தேடலை ஒரு பகிரப்பட்ட தேடலாக மாற்றுகிறது. அடுத்த ஆன்மீக தேடல், இது கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்தவ விளக்கத்தில் இந்த வசனம் கிறிஸ்துவாகிய நேசர் எங்கே போனார் என்று கேட்டு அவரை கண்டறிவதற்காக விசுவாசிகள் ஒன்றாக சேர்வதை குறிக்கிறது. இது விடாமுயற்சியான தேடலை வலியுறுத்துகிறது. அடுத்து திசை மற்றும் வழிகாட்டுதல். அவர் எந்த பக்கம் திரும்பினார் என்ற கேள்வி தேவனை கண்டறிவதில் பகுத்தறிவு மற்றும் தெய்வீக வழிகாட்டுதலின் தேவையை எடுத்து காட்டுகிறது. அடுத்து தனிமையான தேடலிலிருந்து சமூக தேடலுக்கு இனி மாறுகிறது. உன்னத பாட்டு 5ஆம் அத்தியாயத்தில் சுலைமித்த பெண்ணின் தனிமையான தேடலில் இருந்து இப்பொழுது ஒரு கூட்டு முயற்சிக்கு மாறுவதை குறிக்கிறது. இது தேவனுடனான நெருக்கம் தோழமையின் சகவாசத்தால் ஆதரிக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது. சபை என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? தனி மனிதன் தேடலாமே,
தேவனை. அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. சபை என்ற ஒரு காரியத்தை தேவன் எதற்காக ஏற்பட்டிருக்கிறார்? நம்முடைய சகவாசம் யாருடன் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அமையும். ஏனென்றால் நம்முடைய நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் என்பவர்கள் நம்மை நன்மைக்கான காரியத்துக்கும் இட்டு செல்ல முடியும், தீமைக்கான காரியத்துக்கும் இட்டு செல்ல முடியும். அப்ப தோழமையின் சகவாசத்தால் நம்முடைய தேடல் ஆதரிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். ஒருவர் தேற்றி, ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து, ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கிறோம். இதான் சபை வாழ்க்கை. பயன்பாட்டு உதாரணங்கள். திருமணத்தில் தம்பதிகள் ஒருவர் தேடுவதற்கும் நல்லிணக்கத்திற்கும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவளிக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்படுகிறார்கள். அதே போன்று சபை என்ற சமூக வாழ்வில் ஆரம்ப கால கிறிஸ்தவ நடைமுறைகளில் காணப்படுவது போல ஒரு விசுவாச சமூகம் தன்னில் உள்ள ஒரு உறுப்பினர் தேவனை கண்டறிய அல்லது அவருடன் மீண்டும் இணைய எப்படி உதவுகிறது என்பதை மாதிரியாக காட்டுகிறது. இதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்றை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் 24 26 வரைக்கும் பார்க்கலாம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கண்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, சபை என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. நம்ம தனிப்பட்ட தேவனை தேட முடியும், அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனால் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் சபையை ஏற்படுத்தி வைத்தார் தேவன். அந்த சபையிலே உள்ள சகோதர சகோதரிகளுடைய உறவு நம்முடைய மாமிச குடும்பத்தில் உள்ள உறவுகளை காட்டிலும் மேன்மையானது. ஏனென்றால் இந்த மாமிச உறவுகள் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் சபையில இருக்கின்ற சபையில இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர், அதோடு கூட சகோதரர்கள் சகோதரிகள், இவர்களுடைய உறவு நித்தியத்திற்கு தொடர்வதாய் இருக்கிறது. அப்ப இங்க ஆக்கிலாம் பிரிஸ்கில்லாளும் கர்த்தருடைய போதகத்திலே போதித்துக் கொண்டிருந்த அப்பல்லோவை சேர்த்து கொண்டு கர்த்தருடைய மார்க்கத்தை பற்றி இன்னும் அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவனை திடப்படுத்தினார்கள். அவனை ஆவிக்குரியவைகளை சரியான முறையிலே வழி நடத்தினார்கள். இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கு நம்ம சபை தேவைப்படுகிறது. தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி. மற்றவர்கள் இந்த தேடலில் இணைவார்கள் என்ற உறுதியுடன் விசுவாசிகளை கிறிஸ்துவுக்காக சுறுசுறுப்பாக தேட தூண்டுதல். இது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. பல இடங்கள்ல சபைகள் தளர்ந்து போயிருக்கின்றன. வயசான காரணத்தால என்ன தெரியல, இங்கேயும் அப்படிதான் இருக்குது. தளர்ச்சி எல்லா பக்கமே இருக்குது. நம்ம விசுவாசிகளை அடிக்கடி ஊக்குவிப்பது அவசியமாய் இருக்கிறது. தனிப்பட்ட தேடல் ஒரு வகையில தேவைதான். ஆனால் தனிப்பட்ட தேடலில் கூட சமூக தேடலாக இருக்கும்போது எல்லாரும் சபையாக சேர்ந்து தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி, வேதாகமத்தை பற்றி ஆராய்ந்து விவரிக்கும் போது அது ஒரு தெம்பை கொடுக்கிறது. அடுத்து சூலமீத்து பெண் பேசுகிறாள். அவங்க கேட்டாங்க இல்லையா, முதல் வசனத்துல நேசர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு சூலமீத்து பெண் பதில் கொடுக்கிறாள். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். இந்த வசனத்திலேயே உலக பிராண அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, தமிழில் தோட்டங்களில் மேயவும் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எபிரேய மொழியில் இவ்விடத்தில்
தமது மந்தையை மேய்க்கவும் என்ற அர்த்தம் கொண்ட லெரோட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அவர் மேய போகல, மந்தையை மேய்க்கிறார். தோட்டங்களில் தமது மந்தையை மேய்க்கவும் லேலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் என்றுதான் வந்திருக்க வேண்டும். ஆனா தமிழ்ல தோட்டங்களில் மேயவும் என்று சொல்லியிருக்கிறது. அது தவறான மொழிபெயர்ப்பு. என்ற எபிரேய மொழியில டு ஃபீட் ஹிஸ் ஃப்ளாக் அப்படின்னு தான் வருது. அவர் மேய போகல, அவர் மந்தையை மேய்க்க போகிறார் அப்படின்னு தான் வருது. அப்ப அது என்ன அர்த்தம்னாக்க, நம்மை கொண்டு கிறிஸ்து பலருக்கு சத்தியத்தை பகிர்ந்து நிகழ்வை இது குறிப்பிடுகிறது. உடன்பட்டு 6:2 சுலமித்திய பெண்ணானவள் பிரிந்து சென்ற தன் நேசரை அவருடைய அழகான நறுமணம் கமழும் தோட்டங்களில் நம்பிக்கையுடன் தேடி கண்டுபிடிப்பதை விவரிக்கிறது. இது அவள் மீது அவர் காணுகின்ற மகிழ்ச்சி, அவருடைய பராமரிக்கும் அன்பு மற்றும் அன்பும் தூய்மையும் லீலி மலர்கள் போல் செழித்தோங்கும் இடத்தில் அவரை கண்டுபிடிப்பது ஆகியவற்றை குறிக்கிறது. இது ஆழமான நெருக்கத்தையும் ஆன்மீக நிறைவையும் பிரதிபலிக்கிறது. அன்பு உறவையும் கண்டடைய ஒருவர் தமது நேசர் எங்கே மகிழ்ச்சியை காண்கிறார் என்பதையும் அவர் எங்கே மென்மையான வாழ்வளிக்கும் செயல்களில் ஈடுபடுகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது பெரும்பாலும் கிறிஸ்து தம்முடைய மக்களின் வாழ்வில் பிரசன்னமாக இருப்பதற்கான ஒரு உருவகமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. கலாத்தியர் 3:27 நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி தீத்து 2:11-13 கூட வாசிக்கிறோம். தீத்து 2:11-13 வசனங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஒளி வீசும் விளக்குகளாக இருக்க முடியும். அடுத்து இதனுடைய நேரடி பொருள் என்ன பார்க்கும்போது, முதலாவது மகிழ்ச்சியின் இருப்பிடம். ராஜா தனது தனிப்பட்ட தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அது அழகான நறுமணம் வீசும் கந்தவர்க்கமும் அமைதியும் நிறைந்த இடமாகும். அவர் தனது ஆறுதலையும் மகிழ்ச்சியும் அங்கே காண்கிறார் என்பதை காட்டுகிறது. நாம் சற்றே யோசித்து பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து மகிழ்வுடைய வகையில் உள்ளதா? நமது தோட்டத்திற்கு ராஜா வந்தார் என்றால் நம்மை குறித்து என்ன நினைப்பார்? நம்மை எப்படி பாராட்டுவார்? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நாம் நடத்துகின்ற செயல்கள் ஒவ்வொன்றிலேயும் தெய்வ பயம் இருக்க வேண்டும், தெய்வ பக்தி மிளற வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நம்மிலே மகிமை அடைவார், அதோடு கூட நம்மை பாராட்டுவார். ஆக நமது வாழ்வு நமது ராஜாவான கிறிஸ்து மகிழ்வுடைய வகையில் உள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் வேதாகமத்தை விளக்குகின்றோம், வேதாகமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்றோம், ஆழமான பொருள் எல்லாம் சொல்லுகின்றோம், அதெல்லாம் வேறு. என்னுடைய தனிப்பட்ட உறவு கிறிஸ்துவோடு என்னுடைய தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு நமக்குள்ள 1000 ஊழலை வச்சுக்கிட்டு இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அப்ப என்னுடைய தனிப்பட்ட உறவு, தேவனுக்கு எனக்குமான உறவு, இயேசு கிறிஸ்து எனக்குமான உறவு, பரிசுத்தாவியானவருக்குள்ள செய்கின்ற கிரியைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதே தவிர இதுக்கு அடுத்ததான் செகண்டரி தான் மற்றதெல்லாம் மென்மையான செயல்கள். அவர் செடிகளை பராமரிக்கிறார், லிலி மலர்களை சேர்க்கிறார். அவரது மென்மையான கவனிப்பையும் அழகின் மீதான பாராட்டையும் இது குறிக்கிறது. பெரும்பாலும் இது அவரது மனவாட்டிக்கு உரியதாக இருக்கிறது. அடுத்த நெருக்கம். மனவாட்டி கடந்த அத்தியாயத்திலே பிரிந்ததற்கு பிறகு இப்பொழுது நெருக்கத்தை மீட்டெடுக்கும் ஆசையுடன் அவரை பற்றி நன்கு அறிந்திருப்பதால்
அவரது தனிப்பட்ட இடத்தில் அவரை கண்டுபிடிக்கிறார். என்னுடைய உருவக பொருள் என்னவென்று பார்க்கும்போது ஆவிக்குரிய அன்பு, கிறிஸ்துவும் சபையும். கிறிஸ்து என்ற ராஜா விசுவாசிகளின் இருதயங்கள் என்ற அவருடைய தோட்டத்தில் உலாவுவராக காணப்படுகிறார். நம்ம பல இதை விளக்குகிறோம். அதாவது நம்முடைய இருதயத்தை அவருடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், நம்முடைய இருதயத்தை அவருடைய தோட்டம் என்றும் சொல்லுகிறோம். நாம் சபை என்ற முறையில கலெக்டிவாக பார்க்கும்போது அவருடைய பண்ணையாக, அவருடைய மாளிகையாக இருக்கணும் என்று சொல்லு பல விதங்களில் சொல்லப்படுகிறது. இங்கே கிறிஸ்து என்ற ராஜா தோட்டத்துக்கு வர்றாரு. அவருக்கு சொந்தமான தோட்டம். எது அவருக்கு சொந்தமான தோட்டம்? நம்முடைய இருதயங்கள். நம்முடைய இருதயம் என்ற தோட்டத்தில் உலாவுவராக காணப்படுகிறார். அப்படி உலாவும் போது அவர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரியவைகளை ஊட்டம் அளிக்கிறார். அவர் தம் மக்களை போஷித்து, அதான் மந்தையை மேய்த்து, அவருடைய பரிசுத்தத்திலும் பக்தியிலும் திருப்தி அடைகிறார். லில்லி மலர்களை சேகரிக்கிறார் என்பது பரிசுத்தத்தின் அடையாளமாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. சமாதானம், இது தேவனை தேடுதல், ஆவிக்குரிய பயிற்சிகளில் அவரை கண்டறிதல் மற்றும் அவருடைய புத்துணர்ச்சியூட்டும் பிரசன்னத்தை அனுபவித்தல் ஆகிய கிறிஸ்தவ பயணத்தை பிரதிபலிக்கிறது. இந்த காலத்துல நாம என்ன கூட ஜான் மணியன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன செய்தாரு? ரொம்ப பயங்கரமான பாவியாக இருந்தாரு. அப்புறம் மனம் திரும்பி அவர் மோட்ச பிரயாணம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. வாய்ப்பு கிடைத்தா அதை படிச்சு பாருங்க. ரொம்ப கொண்டு வருவாரு மோட்ச பிரயாணம் அப்படிங்கிறதுல. நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு பயணம். எதை நோக்கிய பயணம்? பரம காணனை நோக்கிய பயணம், பரலோகத்தை நோக்கிய பயணம் என்று சொல்லி அவர் எழுதியிருப்பார். உலகியல் சூழல் மேலோட்டமான அழகை தாண்டியதாக இருக்கிறது. பரந்த அர்த்தத்தில் இது வெறும் உடல் கவர்ச்சியை விட நெருக்கமான அறிவையும் பகிரப்பட்ட இடங்களையும் மதிப்பிடுவதன் மூலம் அன்பை பற்றிய உலகத்தின் கண்ணோட்டம் முரணாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. மேலோட்டமான அழகல்ல. மனவாட்டி கொண்டிருப்பது இங்கே விவரிப்பது போல மேலோட்டமான அழகல்ல. ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நமக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம், தெளிவாக பார்க்க போறோம். இந்த முழு அத்தியாயமும் அந்த பெண்ணின், சுலைமீத்து பெண்ணின் கடினமான உழைப்பையும், அதாவது திராட்சை தோட்டங்களை பராமரிப்பது போன்றவை, கடினமான உழைப்பையும், அவரது மணவாளர் அவருடைய தோற்றத்தை மட்டுமல்லாமல் அவருடைய முழு இருப்பையும் பாராட்டுவதையும் குறிக்கிறது. இது மேலோட்டமான உலகியல் தரங்களுக்கு ஒரு எதிர்முனையாக இருக்கிறது. பாருங்க, கல்யாணம் முடிக்கிற போது இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்ப்பார்கள்? அழகான பெண் வேண்டும். அது மாதிரி இளம் பெண்கள் அழகான பையன் வேணும் அப்படிங்குவாங்க. அந்த வெளிப்புற அழகை மட்டும் பார்ப்பதில்லை. இது சொல்ல போனா வெளிப்புற அழகுல சற்றே குறைபாடுதான் இருந்தது இவளுக்கு, சுலைமீத்து பெண்ணுக்கு. அவ திராட்சை தோட்டத்தை பராமரித்து கருத்து போயிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக வெளிப்புற அழகை, இது வெளிப்புற அழகை விட உள்ளான அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கிறது. அடுத்து இந்த வசனத்தின், அதாவது 6:2, இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த உன்னதப்பட்ட 6:2 வசனமானது கிறிஸ்து பிரியமானவர், நேசர். கிறிஸ்து சபைக்குள்ளேயோ அல்லது விசுவாசின் இருதயத்துக்குள்ளேயோ பிரவேசித்து அவர்களுக்கு ஊட்டம் அளித்து அவர்களோடு ஐக்கியம் கொண்டு அவர்களை மகிழ்ச்சி அடைவதை ஆவிக்குரிய ரீதியாக சித்தரிக்கிறது இந்த வசனம் அந்நியப்பட்ட நிலையிலிருந்து மீட்கப்பட்ட நெருக்கமான உறவிற்கு மாறுவதை குறிக்கிறது. இதில் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய கனிகளை, கந்தவர்க்க பாத்திகள் பயிரிட்டு, கிறிஸ்து ஆவிக்குரிய கனிகளை பயிரிட்டு பரிசுத்தத்தை, லீலிகளை போற்றுகிறார். இந்த ஆவிக்குரிய அர்த்தமும் பயன்பாட்டு உதாரணமும் பார்க்கும்போது, திருச்சபையில் கிறிஸ்து தோட்டம் என்பது உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட திருச்சபையை குறிக்கிறது. பாருங்க, நம்ம தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். முதல்ல மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று சொல்வார்கள். மலையை விட்டு இறங்கி கீழே வந்தாக்கா அது காடா இருக்கும். காடை சார்ந்த இடமும் முல்லை. அந்த காடை திருப்பி அடுத்த காடு தாண்டி இங்கிட்டு வரும்போது ஊருக்குள்ள வயல்லாம் போட்டிருப்பாங்க. அது மருதம். அப்புறம்
கடவுளா வந்துட்டோம்னு நெய்தல், அப்புறம் பாலைன்னு சொல்லுவாங்க. இங்க தோட்டம் என்பது, இந்த வசனத்துல தோட்டம் என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட திருச்சபையை குறிக்கிறது. உலகம் ஒரு பக்கம் இருக்கிறது, பொல்லாத உலகம். உலகம் வந்து பொல்லாததா இருக்கிறது. அந்த பொல்லாத இருதயத்திலிருந்து மக்களை பிரித்து அவருடைய இருதயத்தை பண்படுத்தி சிறப்படுத்தி திடப்படுத்தி தேற்றுகின்றார் ஆண்டவர். அந்த சபையைத்தான் இங்கே தோட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்து நம்முடைய மக்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைய இந்த தோட்டத்திற்கு வருகிறார். எந்த அளவுக்கு இந்த தோட்டம் வந்து கனி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு வருகிறார். அடுத்த தனிப்பட்ட நெருக்கம். இது தனிப்பட்ட விசுவாசி தேவனுடன் கொண்டிருக்கும் தனிமையான அமைதியான ஐக்கியமான நேரத்தை குறிக்கிறது. இதில் அவர்கள் வந்து லீலைகளுக்குள்ளே மேய்கிறார்கள் என்பது பரிசுத்தத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை சொல்வதாக இருக்கிறது. மீட்பும் பராமரிப்பும். இந்த வசனம் நெச்சரின் உண்மையுள்ள செயலில் உள்ள பிரசன்னத்தை விளக்குகிறது. அவர் தாம் மீட்டெடுத்த ஆத்துமாக்களை தொடர்ந்து போஷித்து வருகிறார். அடுத்து லீலைகளை சேகரித்தல் என்பது ஒரு வகையில மரணத்தையும் குறிக்கிறது. எப்படின்னு பார்க்கும்போது லீலைகளை சேகரித்தல் என்பது கிறிஸ்து விசுவாசிகளை தம்மோடு சேர்த்துக் கொள்வதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது தினசரி ஐக்கியத்திலையும் விளக்கப்படலாம். அடுத்து தம்முடைய ஆத்மாக்களை கர்த்தர் வந்து தமக்கு பிரியமான ஆத்மாக்களை தம்மிடத்தில் சீக்கிரத்தில் எடுத்துக் கொள்கிறார் என்று கூட இருக்கிறது. அப்ப அந்த மரணத்திலே பரிசுத்தவான்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வதை குறிக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி. கந்தவர்க்க பாத்திகள் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளும் நற்பண்புகளும் வளர்க்கப்படுவதை குறிக்கின்றன. இந்த விளக்கத்திற்கான ஒத்த சொற்கள் அல்லது உருவக படிமங்கள் பார்க்கும்போது பிரியமானவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. தோட்டம் என்பது திருச்சபை, ஆத்மா, விசுவாசியின் இதயம். அதெல்லாம் வந்து விதையை விதைக்க முடியும், சுவிசேஷ விதையை விதைக்க முடியும், அதை குறிக்கிறது. கந்தவர்க்க பாத்திகள் லீலைகள் என்பது ஆவிக்குரிய கனிகள், நற்பண்புகள், தூய்மை, பரிசுத்தம் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த தோட்டத்துக்காக கீழிறங்கி செல்லுதல் என்பது ஒரு வகையில கிறிஸ்துவின் அவதாரத்தை குறிக்கிறது. பணிவு நோக்கத்தோடு இங்கே வருகை தந்ததை குறிக்கிறது. தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தாலும் அவர் தம்முடைய சீடர்களுடன் வாசம் செய்யவும் அவர்களை போஷிக்கவும் நெருக்கமாக கீழிறங்கி வருவார் என்பதை இந்த வசன பகுதியை எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, இத்துடன் இந்த வார்த்தைக்கான பாடத்தை முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் விஷயங்களை தொடருவோம். நன்றி சகோதரி, நன்றி சகோதரிகளே. நன்றி சகோதரர். இவ்வளவு நேரமாக வேதாகமத்திலிருந்து செய்தி கொண்டு வந்த சகோதரர்கள் கிறிஸ்துநாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெப விண்ணப்பங்கள் வேறு ஏதாவது இருந்தால் திரைப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெப விண்ணப்பங்கள் ஏதும் இல்லாத